Hi dear friends, invite customer அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நியூ பீப்புள்ஸை நம்ம இன்வைட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுடைய கஸ்டமர் நேமை நம்ம டைப் பண்ணிடுவோம். அவங்களுடைய மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இது மேபி இந்த லிங்க்கை அவங்களுக்கு அனுப்பிச்சா கூட அவங்களே கூட இது டைப் பண்ணிப்பாங்க. காம்போ பேக் எதுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அட்ரஸ் ஆட் பண்ணுறாங்க, அவங்களுடைய அட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏரியா பேர், அதுக்கப்புறம் லேண்ட்மார்க், அதுக்கப்புறம் அவங்க டிஸ்ட்ரிக்ட் நேம், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்டு, பின்கோடு, இதை வரைக்கும் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. இல்லை நம்மளே கூட ஃபில் பண்ணி கூட சென்ட் இன்விடேஷன் பண்ணோடனே அவங்களுக்கு அந்த இன்விடேஷன் போயிடும். ஸோ இப்போ என்னுடைய இன்னொரு நம்பருக்கு அந்த இன்விடேஷன் போட்டிருந்தேன், அந்த நம்பர் போட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கு ஆக்சிஸ் இந்தியாவிலேருந்து, போட்ட அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டே வந்துச்சு. இப்போ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறோம். நம்ம இன்விடேஷன் அனுப்பிச்சோல்லையா, அவங்களுக்கு அந்த லிங்க்கு போயிடும். அவங்க அந்த மொபைல் நம்பரில் அந்த லிங்க்கை இப்படி கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ண உடனே க்ரோம் ப்ரௌசர் உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், என்னுடைய ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர், அப்புறம் என்னுடைய நேம், அப்புறம் என்னுடைய மொபைல் நம்பர் அவங்களுக்கு காட்டும். அவங்களுடைய நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை காட்டும். அதுக்கப்புறம் அதோடைய அமௌண்ட் எவ்வளோன்றதை அவங்களுக்கு காட்டும். டெலிவரி அட்ரஸ் அவங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரொசீட் டு பேன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ரீடைரக்டிங் ஆகும். ஸோ டைரெக்டாக நமக்கு அந்த 6200 அவங்க பே பண்ணுற ஆப்ஷன் அவங்களுக்கு கம்பெனிலேருந்து டைரெக்டாக காட்டும் அந்த லிங்க் மூலிமா. ஸோ அவங்க டைரெக்டாக அவங்களுடைய பேங்க்கோ இல்லை கூகுள் பே, ஃபோன்பே இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி யூபிஐ ஐடி போட்டு அவங்க அந்த 6200 பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க கம்பெனியில் மெம்பர் ஆகிடுவாங்க. அந்த ஐடி ஆக்டிவேட் ஆகிடும்.